பந்தயத்து போய் யாவர் எல்லாவற்றும் இற்று அடக்கமாக இருப்பார்கள், அவர் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படியாக. இப்படிதானா? இவர்கள் அந்த அழிவுள்ள கிரீடத்துக்காண்டி இவ்வளவு பிரயாசப்படுறோம். நம் இயேசு நமக்காக ஒரு ஸ்தலத்தை அழிவுள்ள நித்திய ஜீவன் நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்காரு. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நாம் நம்மளை எவ்வாறாவது தகுதிப்படுத்துவர்களை காணப்படுகிறோம். இந்த பூமியெல்லாம் பெறுகிற இந்த மெடல், நம்முடைய பதவி, நம்முடைய புகழ், பேர் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். மாறாக அழிவில்லாத ஒரு நித்திய ஜீவனை, ஒரு நித்திய கிரீடத்தை நமக்காக இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் எவ்வளவா நாம் பிரயாசப்பட்டவர்களை காணப்படுகிறோம். நம்ம தாமே உயிர்த்து சோதித்து பார்ப்போம். செப்பனியால் சொல்லப்பட்டுள்ள நீங்கள் உங்களை தாமே உயிர்த்து சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. நம்ம தான் ஒரு விஷயம் சோதித்து பார்க்கலாம். அந்த பந்தய பேர்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? நம்ம தான் நிதானித்து பார்ப்போம். தேவன் நாளை அதை நம்மளை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அதை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாரரும், விபச்சாரக்காரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆமென். இங்க ஒரு குவாலிட்டி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று நீங்கள் அறியீர்களா? இங்கே ஒரு கேள்வி கொடுக்கிறார், நீங்க அறியீர்களா என்று. அநியாயக்காரர்கள், இப்போ அந்த அநியாயக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கு, வேசிக்காரர்கள், விக்கிரகாரர்கள், உபச்சாரக்காரர், சுயப்புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசை, இப்படிப்பட்ட குவாலிட்டி நம்மகிட்ட காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட குவாலிட்டியோட இருந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியுமா? இந்த கேள்வியை கருத்து நம்மகிட்ட ஒரு அறியீர்களா? நீங்க இது மாதிரி காரியம் நம்மகிட்ட இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் இந்த நாளில் காணப்படும் என்றால் தேவன் சொல்கிறார், அதை விட்டு வெளியேந்து தேவன் நோக்கி, அந்த லெக்கை நோக்கி நாம் ஓடுகிறதுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக ஆயத்தப்படுத்தினவர்களாய் ஆயத்தத்தோடு நாம் இப்பொழுதும் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் இது மாதிரி காரியங்களாம் என்கிட்ட காணானவரே, நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன முடியலன்னு நம்ம ஒரு நாள் போராடுகிறோமா? தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் நம் முழங்கால் படிவிட்டு தேவன் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். ஏன்னா அந்த நாட்களை, காலம் பொல்லாத நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கப்படனால அந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் அந்த லெக்கு நோக்கி நாம் ஓட, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாமை தகுதிப்படுத்தவர்களாய் மாற வேண்டும். அதை கர்த்தர் நாள் நம்மை நோக்கி பார்க்கிற அதே கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆமென். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் மாவு எல்லா மாவையும் கெட்டு போக பண்ணிடும். நம்முடைய கொஞ்சம் பரிசுத்த குறைச்சல், நம்முடைய சின்ன பாவம் நம்ம நினைக்க சொல்ல, இந்த விஷயம் தானே ஒன்றும் இல்லை, இந்த காரியம் தானே ஒன்றும் இல்லை, நம்ம பிரச்சனை கொஞ்சம் மாவும் இருக்கிற எல்லா மாவையும் கெட்டு போக பண்ணி போயிடும். எப்பொழுதும் உணர்வுகளோடு எல்லாம் நம்ம காணப்பட வேண்டும். நல்ல மாவை கெட்ட மாவு கெட்டு போக பண்ண என்று வேதம் வார்த்தை சொல்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? தேவன் நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளை எதற்காக அழைத்தார் என்று, எதற்காக தெரிந்து கொண்டார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருபோது அந்த லெக்கை நாம் ஒருபோது மறந்துவிடாமல் நம்முடைய கண்கள் எப்பொழுது அந்த லெக்கு நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே மாதிரி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆமென். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கும், தேவனுக்கு பகையா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நாம் அந்த லெக்கை நோக்கி அடைய முடியாதபடிக்கு நாம் இந்த உலகத்தை நோக்கி நம்ம சிநேகத்தை செலுத்துவோம் என்றால், இந்த உலகத்து மேல் நம்ம அதிகமாய் அன்பு கூறுவோம் என்றால் அது தேவனுக்கும் பகையா காணப்படுகிறது. தேவனுக்கு நமக்கும் எந்த உறவு இல்லாத போல காணப்படுகிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். அது விபச்சாரம் உங்களுக்கும் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா? இதிலையும் அறியீர்களான்னு ஒரு கேள்வி.
தேவன் நாளை இதை அறிப்பான். அறியீர்களா அறியீர்களான்று கேள்வி மேலே கேள்வி கேட்கிறார். இது அறிந்திருக்கிறோம் நம்ம, இது பாவம் என்று, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று, இது தேவனுக்கு பகை என்று, தேவனுக்கு நமக்கு நடுவுசிலே ஒரு பாவ சுவரை உருவாக்கிறது என்று நம்ம அதை உணர்ந்திருக்கிறோமா? நமக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த லெக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லெக்கை நம்ம அடைவதற்கு நாம் எவ்வாறாக பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்மை தாழ்த்து இருக்கிறோமா? நம்ம விட்டு கொடுத்து இருக்கிறோமா? தேவன் விரும்பாத காரியங்களை விட்டுவிட நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி போராடுகின்றோமா? நம்ம தம்மை சோதித்து பார்க்கும். கர்த்தர் இந்த நாளில் அதே தான் நம்மகிட்ட விரும்புகிறார் காணப்படுகிறார். அதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம் பார்க்கும் பொழுது, ஆமென். கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றது சொல்லப்படுகிறது. அதை 14 வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். கிறிஸ்து அழைத்த அந்த பந்தய பொருளின் அழைப்புக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து நமக்கு அதாக அழைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருவரும் அவருடைய வருகையில ஒருவரும் கைவிடாதபடி எல்லோரும் அவரோடு வரும்படியாக அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படிய தேவன் நம்மளை அவர் விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார். அவ்வளவா நம்மளை நேசிக்கிற தேவனாக, அவ்வளவா அன்பு கூறுகிறார். ஒருவரும் கைவிடப்படாதபடிக்கு எல்லோரும் தேவனை உருவாக்குற பூமியில் இருக்க பூமியின் குடிகள் எல்லோரும் தேவன் விரும்புகிறார். அந்த பந்தய பொருள் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுப்பா. ஒருபோது நீங்கள் கைவிடப்படக்கூடாது. ஒரு நாள் நான் வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக திக்கட்டவர்களாக நிற்கக்கூடாதபடிக்கு அந்த பந்தய பொருளுக்காண்டி உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க, ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் ஆத்மாவை ஒருபோது வீணாய் போயிடாதபடி, கெட்டு போகாதபடி இந்த ஆத்மாவை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க என்று தேவன் நம்ம நல்ல விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார். அதை 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதே இதில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய குடியிருப்பு எங்கன்னா பரலோகத்தில் இருக்குங்க. இந்த பூமி ஒரு டெம்பரவரி வாழ்க்கை, இது ஒரு கூடாரம். நமக்கு இந்த கொஞ்ச நாள் நம்ம 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நம்ம கூடி போனால் 80 வருஷம் வாழ்வோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுக்கு கர்த்தர் அங்கிருந்து ஒரு நாள் வரப்போகிறார். அந்த வருகைக்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்த காணப்படுகிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறாய் காணப்படுகிறார். அது சொல்லப்பட்டு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து ஒரு நாள் கர்த்தர் வருவார். அவர் மகிமைதான் சிங்காசந்து நியாயாதிபதியாய் நம்ம மத்தியில் எழுந்தருள்வார். அப்போ அவரோடு கூட உள்ள கர்த்தர் அவரோடு சேர்த்து கொள்வார். அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக நாம் இந்த நாளில் அந்த நாளில் ஆயத்தோடு எதிர்பார்த்தவர்களை காணப்படுகிறோமா? அந்த பந்தய பொருளாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுவர்களாய் காணப்படுகிறோமா? இயேசு நமக்கு முன்பாக நின்று நம்ம நோக்கி பார்த்து கொண்டு வருவதற்காக காணப்படுகிறார். ஒருபோது அந்த பந்தய பொருளை நம்ம இழந்து விடாதபடி லெக்க நோக்கி நாம் ஓட ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். காத்துக்கொள்ள அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்க்கும் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படி, என் பிராணனையும் நான் அருமையாய் எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். ஆமென். இங்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், அவர் எபேசிலிருந்து எருசலேமுக்கு போகும்பொழுது ஆவியில உணர்த்தப்படுதாரு. இப்போ நீ எருசலேமுக்கு போனீங்கன்னா அங்கே உன்னை கொன்று போடுவாங்க, ஆனால் நீ அங்கே போக வேண்டாம்னு ஆகாசம் தீர்க்கதரிசி அவரை தடுக்கிறான். ஆனால் இவர் நேரம் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதபடி ஜெருசலேமுக்கு போகும்போது அங்கே சொல்கிறாரு, எதை குறித்து நான் கவலைப்படேன் என்று இந்த வார்த்தை சொல்கிறாரு. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று சொல்கிறார்.
எனக்கு இதை பற்றியும் கவலைப்பா, கிறிஸ்துவின் அன்பு மட்டும் போதும். எனக்கு இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த லெக்க நோக்கி ஓடும்படியா அதுக்கு என்னுடைய பிராணன் போனாலும் சரி, என்னுடைய ஜீவன் போனாலும் சரியில்ல, எனக்கு கிறிஸ்து மட்டும் தான் முக்கியம். அவரை நோக்கி தான் போடுவேன். எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் சொல்லுகிறார். அதன் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், கிறிஸ்துக்காண்டி என் ஓட்டத்தை சந்தோஷம் முடிக்கணும், அதற்காக என் ஜீவனை நான் விலை கொடுக்கணும், ஆயத்தத்தோடு தயாராக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. தேவனுடைய கிருபையை சூசித்த பிரசங்கம் பண்ணும்படிக்கு கர்த்தராய் இயேசு இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, கர்த்தர் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தை நான் சொல்லும்படியாக, அதை நிறைவேற்றுவதற்காக, அதற்காக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்து அதை நான் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அதான் அந்த 23 கட்டுகள் உபத்திரங்கள் எனக்கு வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியின் பற்றந்தோறும் தெரிவித்திர அறிந்திருக்கிறேன். அவர் போகிற இடங்கள்லாம் அவருக்கு தெரியும். நான் போனேன்னா என்னை கொண்டு போடுவாங்க, என்னை அடிப்பாங்க, என்னை கல்லெடுத்து எறிவாங்க என்று அறிந்து தைரியமாக கிறிஸ்துக்காண்டி தன் ஜீவனை கொடுக்கிறவரை காணப்பட்ட அப்போஸ்தலன் பவுல். வேதத்தில் ஒரு பகுதியில் வாசிக்கும் பொழுது, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யூதர்கள் வந்து அவரை கல்லெறிந்து போட்டாங்க. கல்லெறிந்து போட்ட என்ன, அவர் செத்து மரித்து போனார் என்று சொல்லி அவரை இழுத்து கொண்டு வெளியே போட்டாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல சீசர்லாம் தன்னை சுற்றி பயந்து போயிருந்தாங்க, இவர் இறந்து போனால் என்ன ஆச்சுன்னு. அந்த கூட்டத்தில் அவர் எழுந்திருந்து மீண்டும் தைரியமாக கிராமத்துக்குள்ளே சேர்ந்து சீசர்களை திடப்படுத்தி, நீங்கள் பயப்படாதீங்க சொல்லி அவர் திடப்படுத்தினவர்களை காணப்பட்டார். அப்போ சில வாழ்க்கையில் அவர் பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு நாட்களில் கிறிஸ்துக்கு விரோதமாக இருந்த அந்த பவுல் கிறிஸ்துக்காண்டி தன்னை அர்ப்பணித்தவர்களை காணப்பட்டார். அவருடைய இலக்கு இயேசுவை நோக்கி ஓட ஆரம்பித்தார். பார்க்கும்போது அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது இல்லை, அப்போஸ்தலர் 9:1-2 வாசிங்க. ஆமென். இதில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனுடைய முந்தின நாட்களை பார்க்கலாம். இப்போ பிந்தின நாட்கள் அவர் சொல்றாரு, கிறிஸ்துக்காண்டி என் பிராணனை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்றாரு. கிறிஸ்து சுவிசேஷ அறிவுக்காண்டி என் ஜீவனை கொடுக்க சொல்றேன்னா, அப்படிப்பட்ட பவுல் தான் முந்தின நாட்கள் எப்படி இருந்தால் பார்ப்போம் என்றால், இந்த மற்ற புருஷரையிலும் ஸ்திரீயிலும் நான் கண்டுபிடித்து அவர்களை கட்டி எருசலேமை கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜபாலயத்தில் லெட்டர் வாங்கிட்டு போனாராம். ஜனங்களை கொல்லும்படி அவள் அடித்து சிறையில் அடைக்கும்படியாக அவர் எப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்றாரு, இந்த நாள் ஜீவனை கிறிஸ்துக்காண்டி ஜீவனை கொடுக்க ஆயத்தத்தோடு இருக்கிறேன் என்று. நான் அவர் ஜனங்களை கொல்லும்படியாக கடிதத்தை வாங்கிட்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரை தொடுகிறார். தொட்ட மாதிரி அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். கிறிஸ்துக்காண்டி தன் ஜீவனை கொடுக்கும்போது உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் இயேசு அறிந்து கொண்ட பொழுது அதை பற்றி எதுவுமே கவலைப்படல. இதனால் என் ஜீவன் கிறிஸ்துவுக்கு கொண்டு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆமென், விசுவாசத்தை துவக்கிறவருமாய்யா முடிக்கிறோமாக நம்முடைய ஓட்டம் அந்த இயேசு கிறிஸ்து நோக்கி காணப்பட வேண்டும். திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து இருக்கிறது. பாரமானதை எல்லாம் உதறி தள்ளுவாங்க, பாவமான காரியங்கள்லாம் விட்டு விடுவோம். நம்முடைய இலக்கு இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரால் ஓட்டை துவக்கிறவருமா இருக்கிறார், நம்மளை முடிக்கிறவருமா இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி நம்முடைய அடிகளை எடுத்து வைக்கும் பொழுது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வராக இருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து இருக்கிறது. பாரமான காரியங்கள் நம்மை ஒவ்வொரு நாள் தேவனோடு பிரிக்கிறதா, நம்மளை தூரப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, எல்லாம் விட்டுருவோம். எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, எந்த காரியம் நம்மளை துக்கப்படுத்துகிறதோ எல்லாம் மறந்து இயேசுவை நோக்கி மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம லக்கு இயேசுவை நோக்கி இருக்கும்போது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார்.
ஒன்றை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் சேனையிலும் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல இந்த நிமிடத்தில் இருக்கு விசுவாசோடு நம்ம கேட்கும் பொழுது தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக கிடைக்கிறார். ஒன்றை மட்டும் அவசியம் என்றாலும் நாம் இயேசுவை நோக்கி மட்டும் அவர் நோக்கி பார்த்து ஓட ஆரம்பிக்கும் என்றால் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற காணப்படைய காண்பார். அதே ரோமாதி எழுதின அதே நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், கிறிஸ்துவோட ஆவி இல்லார் அவருடைய அல்ல, நாம் மாம்சத்துக்குரியரல்ல. இந்த நாளிலே தேவனாலே அவருடைய அளவிட முடியாத அவருடைய இறைச்சப்பை இலவசமாக பெற்றிருக்கும், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மகிட்ட இல்லையா? நம்மளை ஏதோ ஒன்று நம்ம பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த நாளில் நம்ம சிந்தி பார்ப்போம். கிறிஸ்துவ ஆவி நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவோடு அல்ல, நம் கிறிஸ்துவோடு தூரமாய் காணப்படுகிறோம். அந்த பந்தய பொருளுக்குள்ள தகுதியற்றவளை நம்ம காணப்படுகிறோம். நாளில் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் கிறிஸ்து ஆவியை நாம் தரித்து கொள்வலாய் மாறுவோம். கர்த்தர் நமக்காண்டு யாவையும் செய்து முடிக்கிற நம்ம பலப்படுகிற தேவனாக காண. அதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, ஆமேன், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனை ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். தேவன் ஆவி நம்மளை வாசம் பண்ணும் என்றால் நமக்கு எல்லா காரியங்களும் நம்மளை பாவத்திலிருந்து சாபத்தில் நம்மை பிரித்து நம்மளை தனியாக எடுக்கிறது என்று நம்ம வேதத்தில் இந்த வாசி ஆவி மாம்சமாக ஒன்றுக்கு உதவாது. ஆனால் உங்களுக்குள் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆவி நமக்குள் வந்திருக்கும் என்றால் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறாரு. அவர் ஜீவனாய் நமக்குள்ள காணப்படுகிறது என்று நாம் பார்க்கலாம். அதே கொலோசியர் 2:8 வசனம் பார்க்கும் பொழுது, ஆமேன், லௌவீக சிந்தையில ஒருவர் நம்மளை பஞ்சிக்கப்படாத அப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தேவன் சொல்லுகிறார். ஏன்னா வரும் தந்திரமா நம்மகிட்ட லௌவீக சிந்தையை கொடுப்பாங்க, தந்திரமா நம்மகிட்ட பேசுவாங்க. தந்திரமாட்டு பாவம் இது என்ன, ஒன்று சின்ன விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த காரியம் தானே பார்த்துக்கலான்ட்டு தந்திரமா பேசுவாங்க. அது நம்ம வாய்க்கு நம்ம சிந்தைக்கு அது இனிமையாய் காணப்படும். மோசம் போகாதீங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. லௌவீக சிந்தை தந்திரமா நம்மகிட்ட சிஸ்டர் தானே, பிரதர் இப்படி தானே, ஒன்றும் இந்த பார்த்துக்கலாம், சின்ன விஷயம் தானே, இதை பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தான்ட்டு ஒரு நாள் செய்வோம். அந்த பாவம் ஒரு நாளுக்கு வரும், அடுத்த 2ஆம் நாளாகும், 3ஆம் நாள் அப்படி கடைசியில் ஒரு நமக்கும் தேவனுக்கும் தூரத்தை இடைவெளி பெரிதாக உண்டாக்கிவிடும். ஒருபோது நாம் வஞ்சிக்கப்படாதபடி எப்பொழுது எச்சரிக்கையுள்ளவர்களாக நம்ம காணப்பட முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாமும் வாழ்க்கையில் துரைதனங்களோடும் ஆவிகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. அதை எதிர்த்து நம்ம போராட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியை நம்ம தரித்துக் கொள்ளும். அந்த ஜீவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் நம் உள்ளத்தில் தரித்து இருக்கும் என்றால் நம்ம அதை பெற்றுக்கொள்ளவர்களாக காண முடியும். ஒருபோது நம்ம மோசம் போகாதபடி, மோசம் போகிறவர்களாக காணப்படாதபடி எப்பொழுது நம்ம இந்த மாம்சத்தை எதிர்த்து நிற்கொள்ள காணும், துரைத்தனங்களை எதிர்த்து நிற்கல ஒன்று, அந்த கார லோகாதிபதிகளை எதிர்த்து நிற்கவளாய் நம்ம தகுதிப்படுத்தவர்களாய் ஒவ்வொரு நாள் காணப்பட வேண்டும். மல்யுத்தம் பண்ணுகிறவங்க எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, அவங்க ரூல்ஸ் பிரகாரம் மல்யுத்தம் பண்ணாதான் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்ம எவ்வளோ பெரிய ஆறலாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசம் செல்லவில்லை என்றால், தேவனுடைய ஆவி நம்மளோட இடப்படவில்லை என்றால் நாம் தோற்று போனவர்களாக காணப்படுவோம். ஒவ்வொரு நாள் தேவனுடைய ஆவியிலே வல்லமையாக பலப்பட்டவர்களை ஒவ்வொரு நாள் தேவசமில்ல அவர் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். அதை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வாசிக்கும் பொழுது,
ஆமென். இந்த மோசையோட வாழ்க்கையை பாருங்க. ஒரு ஒரு காலத்துல இந்த மோசையோட வாழ்க்கை வந்துன்னா சுகபோகமான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை. அவன் சொல்லுகிறான், விசுவாசில மோசன் தன்னை பெரியவனான பார்வோடைய குமாரதிமாக எண்ணப்படுவதை வெறுத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் தேவனை அறிந்து கொள் விசுவாச வல்லமையா பெல்லப்பட்ட பொழுது பார்வோனுடைய குமார் என் அரண்மனை வாழ்க்கையை வெறுக்கிறேன், அந்த அரண்மனை சுகபோகமான வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன் என்று அநித்தியமான பாவசம் அனுபவத்தை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று அழகா சொல்லுகிறார். இந்த வேண்டாம், இந்த சந்தோஷமான இந்த சுகபோகமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அதை காட்டிலும் என் ஜனங்களோடு நான் பாடுகளை அனுபவிப்பது எனக்கு மேன்மையான்று கட்டுகிறார். ஏன்னா அவன் அறிந்து கொண்டான் தேவன் ஒருவரே வல்லமையுள்ள தேவன், அவர் ஒருவரே பெரியவர் என்று அறிந்து கொண்டபடினால தைரியமாக சொல்கிறான். இனி வரும் பலன் மேல் அவர் நோக்கம், இனி வருகிற பலன் மேல், அதான் அந்த லெக்கு நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த லெக்கு நோக்கி இனிவேல் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்துள்ள பொக்கிசங்கள்லாம் அற்பமும் குற்பமும் என்னற என்று சொல்ல பொக்கிசங்களை கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறான். கிறிஸ்து நிமித்தமாக நிந்தையை பாடுகளை அனுபவிக்க தன்னை ஆயத்தப்படுத்தின காணப்படுகிறான். அதை ஏற்றுக்கொள்ளுதேன். ஏன்னா பார்வன் குமாரத்தி வேண்டாயா, அந்த அரண்மனை வாழ்க்கை வேண்டாம்னா மோசையோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பார்வன் மரித்து போனான் என்றால் அடுத்தபடி ராஜாவாக வரக்கூடிய ஒரு மனுஷன் அந்த மோசே. அவன் எல்லாத்தினால சொல்றான், அற்பம் குப்பை என்று எண்ணுகிறேன் ஆண்டவரே, எதுவுமே இந்த அநித்தியமான இந்த சந்தோஷம் எனக்கு தேவையில்லை, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, எனக்கு எந்த இலக்கு நீங்க மட்டும் தான் ஆண்டவரே, எனக்கு அந்த பரலோகத்தை பார்க்கணும், அந்த பரலோக மகிமைக்குள்ள நான் பிரவேசிக்க மாட்டேன், அந்த கடைசி நாட்களில் நான் உங்களோடு இருந்து உங்களை ஆராதிக்க வேண்டும் என்று மோசே எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையும் என்று உதறி தள்ளுவனாய் காணப்படுகிறான். இந்த நாள் எந்த காரியம் நம்மளை பலவீனப்படுத்துகிறத காணப்படுகிறது, நம்ம இதை யோசித்து பார்ப்போம். அற்பமான காரியங்கள் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கிறத காணப்படுகிறதா? பலகீனப்படுத்துகிற நாளிலே மோசே சொன்னது போல எல்லாத்தையும் உதறி தள்ள உண்டு ஆண்டவரே. இந்த காரியம் உதறினாலே சில காரியங்கள் கஷ்டமாக இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் இந்த நாளில் நான் உங்களை பற்றி கொள்ளணும் ஆண்டவரே, உங்களை நான் சார்ந்து வாழணும், உங்களோடு நான் நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு நியமிச்சிருக்கேன் ஒரு பொருளாச்சு, அந்த பொருளை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஓட இதை மாதிரி அற்பமான காரியங்கள்லாம் தூக்கி எறிய என்னை பலப்படுத்துகண்டு நாம் தேவசமில்ல மண்டாடி கேட்கும் பொழுது தேவன் நமக்காக யாவையும் செய்து கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதை மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 38-30 பார்க்கும் பொழுது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற எனக்கு பாத்திரன் சொல்லப்பட்டு வாசிங்க. அது ஆமென். ஆமென். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற எனக்கு பாத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்தத்தோடு காணப்படுகிறாமா? அவர் வருகைக்கு ஆயத்தத்தோடு காணப்படுகிறாமா? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற என் நிமித்தம் அதை இழந்து போல ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டுகிறது. கிறிஸ்துக்கான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்துக்கான் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம சுயநலத்தை விட்டுருக்கிறோமா? நம்ம சுகபோகமான காரியத்தை விட்டுருக்கிறோமா? அவர் எவ்வளவுக்கான அவருக்கு தேட எவ்வளவோ நம்ம நேரம் ஒடுக்கிறவரை காணப்படுகிறோம். தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற எனக்கு பாத்திரன் அல்ல என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஆயத்தத்தோடு காணப்படுகிறோமா? அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாம இந்த நாளில் தேவனுடைய வருகை இருக்கும் என்றால் நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்லும் என்று நமக்கு ஒருவருக்கும் தெரியும், தேவன் ஒருவருக்கும் தெரியும். நமக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்படியாக, அவரை பிடித்து கொள்ளும்படியாக நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம தகுதிப்படுத்துவர்களை காணப்படுகிறோமா? தேவன் இந்த காரியத்தை நம்ம ஒவ்வொருத்தையும் இந்த நல்ல எதிர்பார்க்கிறவாய் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதே அதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். இங்க ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இளையகுமாரனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் புத்தி தெளிந்தது இளையகுமாரனுக்கு. இனி அவன் நினைச்சான், இனிமே என் பந்தய பொருள் என் தகப்பன் தான், இதனாலும் பாவம் செஞ்சு ஆண்டவரே, இன்னும் பாவம் செஞ்சு இனி என்ன இந்த பாவத்தின் தப்பிக்கன்னா எனக்கு ஒரு லக்கு, என் தகப்பன் வீட்டில் போனாதான் நான் இந்த பாவத்தின் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தகப்பனை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்துனால அப்படிதான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம சாபத்தில் விழுந்து கிடைக்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற மகன் என்ற தேடி வர மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போடு நம்மளுக்காண்டி
பார்த்து கொண்டு இருக்கிறார். இளையகுமாரன் வரும் பொழுது தகப்பன் தூரத்துல மகன் வரப்ப ஓடி வந்துட்டார், வீட்டை விட்டு இறங்கி. ஐயோ என் மகன் வருகிற, ஓடி வந்தார். அவர் தள்ளி விடலைங்க, அவரை மகனை தள்ளி விடல. நீ போன எண்ட எல்லாம் பிரிஞ்சு நீ பாவத்தில் கிடக்க சாபத்தில் வேண்டான்னு தள்ளி விடல, ஓடி வந்து கட்டி பிடிச்சு அணைத்து முத்தம் கொடுக்கிறாரு. உடனே அவருக்கு என்ன பண்றாருன்னா, புதிய வஸ்திரங்களை கொடுக்குறாரு, மோதிரத்தை போடுறாரு, பாதரட்சியில கொடுத்து அவனோடு சேர்த்து வீட்டில் பெரிய விருந்து ஒன்று அதை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாளில் நாமும் ஒரு பலகினவனாக இருப்போம் என்றாலும் தேவதை நோக்கி வரும்பொழுது நமக்காக ஓடி வந்துடுவாருங்க. அவர் சிங்காசனத்தை இறங்கி ஓடி நம்ம அனைத்து சேர்த்து கொள்வாருங்க, கட்டி பிடிச்ச நம்ம கண்டு புது வஸ்திரத்தை கொடுத்து புது உடையில கொடுத்து நம்மளை ஒரு தகுதி உள்ள மனசு தகுதி எல்லாம் மாற்றி ஒரு தகுதி உள்ளனாய் மாற்ற நம் தேவன் நமக்காக காட்டுக்கொள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாக இதுல ஒரு பாசமா கூட தகப்பனோடு கூட இருந்த மகன் இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கிறான். அப்பா நான் உங்க கூட தானப்பா இருந்தேனா, எனக்கு நீங்க இதுவரை உண்மை செய்யலன்ட்டு கோபப்பட அந்த பந்தியில இருக்க முடியாத பந்தியை விட்டு வெளியே போனவனாய் காணப்படுகிறான். இதுல சுதந்திரித்துக் கொண்டவன் அந்த இளையகுமாரன் தேவனுடைய சாராய்ச்சி சுதந்திரித்தவனாக காணப்படுகிறான். இவன் தகப்பனுடைய அந்த பந்தியில கலந்து கொள்ள முடியாதபடி நான் தகப்பனோடு இருக்கேன் என்று இது உணர்ந்து அந்த பந்தியில கலந்து கொள்ளபடி வெளியே நின்றவனாக காணப்படுகிறான். அந்த தேவர் சொல்ல, ஏதோ வாசப்பள்ளு கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ண வேண்டும், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் சொல்லுகிறேன் போல வருகிறது. கர்த்தர் வாசலில் கதவை தட்டுவராய் காணப்படுகிற அந்த மகன் இழந்து போனான். அப்பா கூட இருந்த கடைசி நேரில் இழந்து போனான். அந்த பந்தியில கலந்து கொள்ள முடியாதபடி இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. மாறாக தகப்பனை தேடி வந்தான். என் தகப்பன் வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு இடம் கிடைச்சா போதும், அதில் இருந்துக்கிட வேண்டாம் மாதிரி பார்த்தான். ஆனால் தகப்பன் அவனை, நீ ஓரமாக இருக்கக்கூடிய மகன் இல்லைப்பா, நீ புதிய ஆடைகளை உடுத்தி புதிய மனுஷனா என்ன உன்னை என் வீட்டில் நான் இன்னும் பெரிய ஆளாக வைக்கிறேன்ட்டு அந்த தகப்பன் அவனை அவ்வளவா உயர்த்தினார். பூமியில ஒரு மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தினால கர்த்தரை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம மித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நம்ம இந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்ம தகுதிப்படுத்தும் பொழுது, அவர் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை தகுதிப்படுத்துவராக காணப்படுறாரு. ஒருவர் நம்மளை தகுதிகளும் நம்ம யாருமே தள்ள முடியாங்க. தேவன் நம்மளை தகுதிப்படுத்துவராக காணப்படுகிறார். அவர் நமக்கு வெண்ணாடை உடுத்துகிற தேவனாகப்படுகிறார். புதிய வருஷங்கள் நம்ம காண்டு ஒரு பெரிய விருந்தை நம்ம காண்டு தேவன் வைத்திருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? அதை மத்திய 7ஆம் அதிகாரம் 13-14 இடுக்கமான வாசல் வழியே உள்பிரவேசிங்க, பிரயாசப்படுங்கன்னு சொல்லப்பட்டது. கேட்டு வருகிற வாசல் விசாலமா இருக்கிறது, அதுல எல்லோரும் வந்துருவாங்க. ஆனா அந்த லெக்கை நோக்கி அடையணும்னா, அந்த பந்தைய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னா இடுக்கமான வாசல் வழியே போனால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியுங்க. அந்த இடுக்கமான வாசல் உள்ள பிரவேசத்துக்கு நாம் பிரயாசப்பட்டவர்களை காணப்படும். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு. இதெல்லாம் கடந்து அந்த இடுக்கமான வாசல் நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. கேட்டு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது, அது எல்லோரும் வந்துருந்துவாங்க. ஆனா அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள வர நம்ம தகுதிப்படுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளைக்கு தேவன் அதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆயத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? அது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென். நல்ல இது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்கள்ல இந்த காரியத்தை சொல்கிறாரு. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தேன் என்று விசுவாசத்தை காத்துக்கொண்ட இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய நியாயாதிபதி இயேசு ஒரு நாள் வரும்பொழுது அது நித்திய கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய கடைசி நாட்கள் ஊழியத்தின் பாதையில கடைசி நாட்களில் இதை சொல்கிறவரை காணப்படுகிறது. நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஜெயத்தோடு முடிக்க வாஞ்சிக்கிறோமா? நமக்கு முன்பாக வந்த நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்பட காணப்படும். அதான் அந்த பந்தய பொருள். அவருடைய மகிமையில் அவரோடு சேர்த்து கொள்ளும் பொழுது அந்த மகிமையான கிரீடம் நம்ம ஒவ்வொருவரும் வைக்கப்படும். பந்தய பொருளை ஓட்டத்தில் ஓடும் பொழுது ஆனால் ஒருவனுக்கு மட்டும்தான் பிரைஸ் கொடுக்கப்படும்.
மாறாக இந்த நாள் நம்ம இயேசு நோக்கி நம்ம ஓடும் என்றால், யாரெல்லாம் இயேசு நோக்கி உண்மையாக யாரெல்லாம் ஓடுறாங்களோ எல்லோருக்கும் அந்த பந்தய பொருள் கிடைக்குங்க. அந்த ஜீவக்கிரீடம் எல்லாருக்கும் ஒருவரும் மிஸ் ஆகாதுங்க, எல்லோருக்கும் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ளவரை நாம் ஓடுகிறோமா? ஒரு சில இந்த உலகத்தில் கொடுக்கப்பட இந்த பொருள், இந்த கிரீடம் நமக்கு ஒரு நாள் அழிஞ்சு போங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற அந்த கிரீடம் அழியாதுங்க. அந்த அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் ஒரு நாள் சமூகத்திலேருந்து அவரோடு எல்லாரோடு சேர்ந்து அவரை மகிமைப்படுத்த அந்த கிரீடம் நம்ம தகுதிக்குள்ளராக மாற்றுகிறது. இது ஆயத்தப்படுத்தவளை காணுகிறோமா? அதை பெற்றுக்கொள்ளப்பட்டவளை ஓடுகிறோமா? யாரெல்லாம் இயேசு நோக்கி உண்மையாக ஓடுறாங்களோ அவ்வளோ பேருக்கு அந்த கிரீடம் கிடைக்கும், ஒருவருக்கும் மிஸ் ஆகாது. தேவன் அந்த கிரீடத்தை எல்லாருக்கும் நமக்காண்டி ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களாக காணப்படுகிறார். அதை பெற்றுக்கொள்ளவர்களாக நம்ம ஓடுகிறோமா? பெற்றுக்கொள்ளும்படியே நம்ம தகுதிப்படுத்துகிறோமா என்று நம்ம அதை சோதித்து பார்ப்போம். கடைசியாக ஒரு வாசனை வாசிக்கும், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாசனை வாசிக்கலாம். ஆமேன். வரவுடைய பாடுகள் நினைச்சு நீ கவலைப்படாங்க, சோர்ந்து பாங்க. கடைசி பரிந்தும் உண்மையாக இருப்போம் என்றால், கடைசி வரும்படியும் ஒரு உண்மையாக இருப்போம் என்றால் அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறாருங்க. அதை பெற்றுக்கொள்ளும்படியே நம்ம ஓடுகிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தாமே சோதித்து பார்க்கலாம். அந்த ஜீவ கிரீடம் நமக்கு வேணுமா? அந்த ஜீவ கிரீடம் ஒருபோடும் இழந்து, இந்த உலகத்தை அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்காண்டி அந்த ஜீவ கிரீடத்தை ஒருபோதும் இழந்து விடாத. அப்படி நமக்கு நியமித்த அந்த இலக்கு நோக்கி ஓடும்படியாக, இந்த உலகத்தின் பாடுகள், நாச மோசம் எதுவும் தேவனோட்டு அன்பை விட்டு பிரிக்காதபடி நமக்கு அன்பாக வைக்கப்பட அந்த ஜீவ கிரீடத்தை நோக்கி ஓடும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவை செய்வராக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தான் செஞ்சுட்டு போனாங்க பூமியில். தான் வாழ்ந்த நாட்களில், தன்னுடைய கடைசி நாட்களில் இதான் செஞ்சிருவோம். கடைசி நாட்கள் ஒரு ஜீவன் போக சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிந்த போறதான் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் என் சித்தப்படி ஆண்டவரே இதா உங்கள் சித்தத்துப்படி, ஆனால் இந்த ஜீவன் என்னை விட்டு கடந்து போட்டுன்னு ஜெபிக்கிறாரு. நம்ம ஓட்டத்தை ஜெயத்தோடி முடிக்கணும். அதை ஜீவிக்கிறது பற்றி ஒருவர் கூட நம்ம அதை கைவிடப்பட்டவர்களை காணப்படாதபடி கர்த்தர் அதை தான் விரும்புகிறார்.